இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியத்தின் மேல் கொஞ்சம் கூட மனசு இல்ல. ஐயோ, என்ன தீர்க்க தரிசனம்! காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், பால் கொதிக்க வைக்கலாமா வேண்டாமா? எதுக்கு இந்த பைபிள் உங்களுக்கு? டெய்லி கடவுள் பேசுறாருன்னா உனக்கு எதுக்கு ராஜா இந்த பைபிள்? என் பல பொன்மொழியில ஒரு பொன்மொழியை நான் சொல்றேன், கேளுங்க. இறைவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வரலாற்றுக்கு முடிவே இல்லை. ஏனெனில் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அப்ப அவருக்கு வரலாற்றுக்கு முடிவில்லை. ஆனால் இங்கதான் கவனிக்கணும், ஆனால் அவர் பேசிய சத்தியத்திற்கு முடிவு உண்டு. ஏன்னா அவர் தினந்தோறும் பேசுகிறவரல்ல, பேசி முடித்து விட்டார். சத்தியத்திற்கு முடிவு உண்டு, வரலாற்றுக்கு முடிவில்லை. யார் ராஜா நீ? டெய்லி இறைவன் வேலைக்கு போனியா அது பேசணுமா? கல்யாணம் கட்டுகிறியா அது பேசணுமா? இல்ல நான் சொல்ற, அப்ப சத்தியம் உன்னை வழி நடத்தின இல்லையா? சத்தியத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டிய மார்க்கங்கள் உனக்கு இன்னும் தெளிவாகலையா? சிந்திச்சு பார்க்கணும்.